ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் சுவையில் ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் அருமையாக பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, ரைஸ், வெரைட்டி ரைஸ் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடக்கூட ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் சாரதி சிவா அப்படின்ற பிரதர் எழுதியிருக்காங்க. நம்ம அதிரசம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ், நான் ஃபஸ்ட் டைம் செய்தேன், அருமையாக இருந்ததுன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு. 2வது கமெண்ட் பெர்சில்லா யஸ்வானா அப்படின்ற சிஸ்டர் நம்ம முட்டை பப்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா, ஐ ட்ரைட் எக் பப்ஸ் டுடே. எவ்ரி ஒன் ஹேட் அண்ட் அப்ரிஷியேட் மீ ஆஸ் இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் டேஸ்டி. ஆல் கிரெடிட்ஸ் கோ டு யூன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை, நிலக்கடலை இதில் ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரளவுக்கு நைஸாக பொடியாயிருச்சு. இது கூட ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்து மறுபடிக்கும் நல்லா அரைக்கணும். அந்த மாதிரி அரைக்கும் போது இது இன்னும் நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ பாருங்கள், 1/2 கப் அளவு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ரொம்ப புளிக்காத நல்ல கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயில் 4-5 ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. இதில் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கலை, நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்க போகிறோம். ஸோ இந்த எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த வெங்காயங்களை பொரிச்சிட்டு வெளியில் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு வேறு ஏதாவது பொரிக்கிறதுக்கு, அப்பளம் ஏதாவது பொரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முழுமையாக வறுபடுற அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த வெங்காயங்கள் நல்லாவே வதங்கியிருக்கு. இது இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் வதக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சிட போகிறோம். இந்த பொரிச்ச வெங்காயத்தை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எக்ஸஸாக இருக்க ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா வெங்காயத்தையும் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். மொத்தமாக நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் எழுதியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெங்காயங்களை பொரித்து எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வெங்காயங்களை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வெங்காயங்களை சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் போல் மிளகு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இந்த தாளிதம் நல்லா பொரியட்டும். இதனுடைய எசன்ஸ்லாம் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கினா தான் நம்மளுடைய கிரேவிக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அதனால் இது நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தாளிதம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கும்போது கொஞ்சம் தெறிக்கிறாப்பில் இருக்கும். அதனால் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அதே போல் கடாயில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரியும் இருக்கும். அதனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும்.
கைவிடாமல் இது போல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது கடாயில் ஒட்டாமல் வரும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் முழுமையாக போகணும். இதோட பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இது கூட பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 வெங்காயம் சேர்த்தோம்ல, ஸோ 2 தக்காளி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ இது முழுமையாக வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வர்றது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கைவிடாமல் கலந்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளிகள் வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிகள் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பமான மசாலா பொருட்கள் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக செய்து காமிக்கிறேன். அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பொருட்களை நம்ம எண்ணெயில் நல்லா வதங்க விடணும். அப்போ தான் கிரேவி பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கும். மசாலா தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம முதல்ல அரைச்சோம்ல முந்திரி பருப்பு கூட தயிர் சேர்த்து அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு தடவை இது போல் முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றி செய்து பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசிட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு கிரேவி நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம வெங்காயங்களை வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் ஒரு தடவை தண்ணியில் லேசாக கழுவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டிகிட்டு இருக்கும்ல வெங்காயம் அதுங்களையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக கிரேவிகளுக்கு நார்மலாக வெங்காயத்தை வதக்கிட்டு அரைச்சிருப்போம். இது போல் பொரிச்சிட்டு அரைச்சி பாருங்கள். அதனுடைய சுவை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட அதே சுவையை கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நான் மூடி போட்டு மூடிடுறேன். இது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அது வரைக்கும் வேக விடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறும். அந்தளவுக்கு இந்த கிரேவி பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம இதில் முட்டை சேர்க்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவியில் முட்டை இல்லாமல் எப்படி? இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம இப்போ முட்டைகளை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 4-5 முட்டைகளை அவிச்சு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். அதை தோல் உரிச்சிட்டு நம்ம 2ஆக கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முழு முட்டையாக கூட இதில் சேர்த்துடலாம். அதாவது அவிச்சு தோல் உரித்த முட்டைகளை நான் இன்றைக்கி 2ஆக நறுக்கி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி முட்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முட்டை மேலே இந்த கிரேவியை இது போல் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இதை நறுக்கி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கலந்தோன்னா முட்டைகள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய ரெசிப்பியே கெட்டு போயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஆறட்டும். இல்லை, இதை நீங்கள் சூடாக கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் நம்ம மூடி போட்டு விடும்பொழுது அந்த முட்டை நல்லா அந்த கிரேவியை நல்லா உறிஞ்சிக்கிறோம். ஸோ டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இது செய்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் டேஸ்ட் நல்லா ரிச்சான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கீழே லைக் பட்டன் இருக்குது. லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.